என்ன கம்பீரம்! தென்னவனோ இந்நாட்டு மன்னவனோ! ஆனந்து, வாங்க மன்னா. மன்னனா? நான் உன் அண்ணன்டா. இல்லனே, எல்லா வீட்டுல பேசிக்குவோம். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். வா. நீ வாங்கின பட்டம், பதக்கம், பாராட்டு இத காப்பாத்து நினைச்சேன். நீ எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டடா. நான் கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ கற்பனையில பறந்துகிட்டு இருக்க. எனக்கு கடன் சகதி, நீ பறந்துருவ, நான் மூழ்கிடுவேன்ப்பா. அப்படி சொல்லாதீங்க என்ன. பின்ன எப்படி சொல்ல சொல்ற? இங்க பாரு, இத்தனை நாள் இந்த பொண்ணோட வயத்தை கழுவுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்க வயசை நினைச்சு கலங்கிக்கிட்டு இருக்கேன்டா. இந்த பாரு, இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தீர்மானிச்சே ஆகணும். வா. என்னடா பாக்குற? கடனை கட்ட கதி எத்தவனும், மானத்தோட வாழ வழி தெரியாதவனும் கௌரவமா செஞ்சுக்கிற செட்டில்மெண்ட்ரா இது. நீ படிச்சு பட்டம் வாங்கி இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு தான் நான் கடன் வாங்கி உன்னை படிக்க வச்சேன். ஆனா நீ சேர்த்து விடுற இடத்தெல்லாம் கவிதையிலையும் கற்பனையிலையும் பறந்து திரிஞ்சுக்கிட்டு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய. இப்படியே போனா இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரும். அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. உன்னை படிக்க வச்ச நன்றிக்காக நீயே பார்த்துட்டு நான் போறேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் கவிதை எழுதி வேலையை விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது இந்த குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்னு. சூடு தாங்காதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் எரிச்சிடாதீங்க. என்னோட வாழ்க்கைக்கு பலி சொல்லாத கவிதைகள், எங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்தா இருக்கிற கவிதைகள் எனக்கு வேணாம். ஏகாந்தமா எழுத வேண்டிய கவிதைகளை ஆபீஸ் ஃபைல்லயும் கணக்கு புத்தகத்திலயும் எழுதினது யாரோட தப்பு? நீங்க எங்க சித்தப்பா ஆபீஸ்ல விட்டுட்டு போன கவிதைகளை ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தேன். படிச்சுட்டு பாராட்டினாங்க. உங்க கவிதைகள் எல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. நிஜமாவா? எனக்காக கொண்டு போனீங்க? ஏன், எனக்காக கவிதை எழுதின உங்களுக்காக நான் இந்த உதவியை செய்யக்கூடாதா? கவிதை உங்களுக்காக எழுதுனா? எப்ப எழுதுன? என் காலை பார்த்து இந்த கவிதையை எழுதினது நீங்க தானே? அன்று தாளம் போட்ட பாதங்களுக்கு முகத்தில் இத்தனை பாவங்களா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். என்னையா முத்துசாமி, சென்ட்ரல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, ஏகப்பட்ட மெடல்ஸ், அத்தனையும் மெரிட் சர்டிபிகேட்ஸ். இதுக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னா என்கிட்ட சிபாரிசுக்கு வந்திருக்க? அப்படி எல்லாம் இல்லீங்க. ஒரு மாசத்துக்கு 3. அவனும் ரொம்ப ஈடுபாடோட தான் செய்யறான். இருந்தாலும் எனக்கு என்ன அவ்வளவு திருப்தியா இல்லீங்க. ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல வேலையா நீங்க பார்த்து தருவீங்க நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். நம்பிக்கை கரெக்ட். இந்த படிப்புக்கும் பையனோட லுக்குக்கும் ஒரு 4000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை தயாரா இருக்கு. என்ன சொல்ற? 4000? ஆனா அதுல ஒரு சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? வேற ஒண்ணும் இல்ல. சுருக்கமா சொல்ல போனா அங்க கொஞ்சம் அடிதடி நடந்தாலும் கெடுபடியா இருந்து சமாளிக்கணும், அவ்வளவுதான். அது அடிதடியா? தெரியாதோ? அடிதடி அதெல்லாம் தம்பி சமாளிச்சிருவான். அப்படின்னா கொஞ்சம் கராத்தே கிராத்தே தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் இல்ல. கராத்தே நோ ப்ராப்ளம். அதுல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கான். அப்புறம் குங்ஃபு அது இதுன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது தானுங்களே. அண்ணே, என்னன்னு இது? 4000 ரூபாய் சம்பளம், குடும்பம் நல்லா இருக்கணும். என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, தம்பிக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம். வேற கேம்ஸ், அதர் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் வந்து எல்லா இன்டர்நேஷனல் கேம்ஸும் தெரியும். சடுகுடு, கிளியந்தட்டு, கிட்பல்லு, இதெல்லாம் இன்டர்நேஷனல். அதெல்லாம் சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க, ஸ்விம்மிங், டென்னிஸ், கிரிக்கெட் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். வேலை உறுதி. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ட்ரங்க் கால் பண்ணி வேலையை உறுதிப்படுத்திடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே? சுகதீஸ்வரம், மை beloved children, மனித இனம் பரவச பரலோகத்தில் சஞ்சரிக்கும்
பாப்பா சோமு, ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்த? டிபன் சாப்பிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். ராதா எங்க? யாரு கண்டா? வர நேரம் தான். பகல் பூரா எங்க போற? யாருக்கப்பா தெரியும்? நீ பிசினஸ் லாபம்னு நினைச்சுக்கிட்டு மாசத்துல 25 நாள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஆபீஸா சுத்திக்கிட்டு வர்ற. சரி சரி, கடைசியில என்ன புடிச்சுக்கிட்டீங்களா? இத பாருங்கம்மா, உங்க காலம் மாதிரி இந்த காலத்து பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க மாட்டாங்க. எங்களை எல்லாம் பழைய காலம் சொல்லி உங்களே ஏமாத்திக்காதீங்க. சோமு, உன் பொண்ணோட போக்க ஒரு வாரம் இந்த வீட்டுல இருந்து நீயே கவனி. அப்ப தெரியும் உனக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அச்சமில்லாத பொண்ணும் அச்சப்படுற ஆணும் உருப்படுறது இல்ல. அதனால சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாட்ட செய். அவதான் வர்றாப்பல இருக்கு. ஹாய் டாட். ஹாய் ராதா. ஆமா, எப்போ வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, திடீர்னு வந்துட்டீங்களா? காரணத்தோட தான் வந்திருக்கேன். அப்படியா? எனிதிங் ஸ்பெஷல்? ராதா, இவ்வளவு பெரிய எஸ்டேட், 9 பிரான்ச் ஆபீஸ், இதெல்லாம் என் ஒருத்தனால பார்க்க முடியலம்மா. ஆமாமா, நீங்க நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் 2-3 மேனேஜர்ஸ் வேலைக்கு வைக்கலாமே? வேலைக்கு வச்சுக்கலாமா, ஆனா எத்தனை பேரை வச்சாலும் சொந்தக்கார மாதிரி ஆகுமா? சொந்தக்காரனா? யார் இது? என் மருமகன் தான். ஓ, மருமகன். குட். ஆமா, அந்த ஆளை இத்தனை நாள் நான் பார்க்கவே இல்லையே. நீ கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு இனிமே தான் நீ பார்க்கணும். யாரு? ஹஸ்பண்டா? எனக்கா? Are you sure for me? பாட்டி, இதெல்லாம் உன் வேலை தானா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. உங்க அப்பனை கேளு. டாட், லுக், யாருடைய ஐடியாவா இருந்தா என்ன, உனக்கு நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஓகே? இவ்ளோ வேலைக்காரங்களை வச்சிருக்கீங்க நீங்க. என்ன ஒரு வேலைக்காரியா அனுப்பணுமா? பாத்தியாப்பா, புருஷன் வீட்டுக்கு போறத வேலைக்காரியா நினைக்கிறா? பின்ன இல்லையாப்பா, காலையில எந்திரிச்சோம்னா ஹஸ்பண்ட்ங்கிற முதலாளிக்கு முதல்ல பெட் காஃபி குடுக்கணும். குளிக்கும் போது துணி எடுத்து கொடுக்கணும். குளிச்ச உடனே டிஃபன் எடுத்து கொடுக்கணும். அது தவிர ஐயோ, இவ்ளோ பெரிய வயிறு, இதெல்லாம் யார் சுமக்கிறதுப்பா? லுக், எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் மேரேஜ். ஓகே, காட் இட். பை பை. பாத்தியாப்பா அவ பேசிட்டு போறத? ஆமாமா, நான் கொஞ்சம் கவனக்குறைவா தான் இருந்துட்டேன். அவ கல்யாணம் தான் ஒரு போராட்டமா இருக்க போகுது. அத நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப மாமூல் கட்டாதவன் கதி என்ன தெரியுமா? இதாண்டா. யாரா மாமூல் கொண்டு வந்திருக்கீங்க? கட்டுங்கடா. கொண்டாங்கடா. கொண்டா அப்படி. வை வை. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன அக்கௌண்டன்ட் சார், 300 கிலோ டீ ஸ்டாக்ஸ் களவு போயிருக்கு. 6 ஒர்க்கர்ஸ்ங்களை அடிச்சு போட்டிருக்காங்க. மாமூல்னு வேற கணக்குல இருக்கு. எல்லாம் கரடிங்க கணக்கு தான். சேச்சே, ரொம்ப கேவலமா இருக்கு. எப்ப நான் ஊர்ல இருந்து வந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்றது? மாசத்துல பாதி நாள் நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க. இங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அத்தோட மேனேஜர் இல்லாத ஆபீஸா வேற இருக்கு. நானா என் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறேன், எவனும் தங்க மாட்டேங்கிறானே. சோமநாதன் ஹியர். ரங்கபாஷ்யம் பேசுறேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டா, நீ திடீர்னு பேசுறேன்னா ஏதாவது விசேஷம் இருக்கணுமே? விசேஷம் தான். ஆமா, உன் எஸ்டேட்டுக்கு மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டியா? வேலைக்கு சேர்ந்த எந்த மேனேஜரும் 1 மாச சம்பளம் ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிறான். சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறான். கவலையை விடு, எதையும் சமாளிச்சு எஸ்டேட் நிர்வாகத்தை பொறுப்பா கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல மேனேஜரை நான் பார்த்து வச்சுட்டேன். என்னடா இது, உடனே அனுப்பி வைக்காம அங்க வச்சுட்டு என்னடா பண்ற? அந்த பையனோட படிப்பும் தகுதியை நீ கேட்கலையே. சொல்லு. படிப்பு எம்ஏ, கராத்தேல பிளாக் பெல்ட், குங்ஃபுல கலர் பெல்ட். படிப்பு எம்ஏ, கராத்தையோட குங்ஃபுவும் தெரியுமா? அடேங்கப்பா, அவர் தந்தியில அனுப்ப சொல்லுங்க. ரங்கா, கேட்கிற சம்பளத்தை கொடுத்துருவோம். நீ அனுப்புற சிபாரிசு லெட்டரையே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிடு. ஓகே? அப்பாடா, ஒரு தலைவலி தீந்துடுச்சு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என் பொண்ணு கீதா. For more updates, like, comment, subscribe to our channel.